is Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம வெங்கட்டுவை பார்த்துட்டேன்டா. ஆமாண்டா, திருவண்ணாமலையில் மௌனசாமியாரா உட்காந்துட்டு இருக்கான். அவனை எல்லாரும் பிராமணசாமின்னு கூப்பிட்டு இருக்கா. என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் எந்தவித பிரஜையும் இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். இல்ல இல்ல நாகசாமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் சொல்லி கேட்குறானோ இல்லையோ, நான் சொன்னா வெங்கட்டு கட்டாயம் கேட்பான். ஏன்னா அவ்வளோ ஆசையா வாஞ்சையா நான் அவனை வளர்த்துருக்கேன். வாடா.
இப்பவே நாம 2 பேரும் புறப்பட்டு போவோம். இத கேட்டதுலேருந்து எனக்கு இங்க இருப்பே கொள்ளல. இவன் ஏன் புள்ளதான், இவன் ஏன் புள்ளதான். வெங்கட்ராமா, வெங்கட்டு, என்னடா கோலம் இது? ஒன்னும் பார்க்காம இந்த 2 வருஷமா தவியா தவிச்சுட்டு இருக்கேன்டா. நீ திருவனந்தபுரத்துல இருக்கேன்னு யாரோ ஒரு சமயம் சொன்னா ஓடி போய் பார்த்தேன். ஏமாற்றம் தாண்டா மிஞ்சித்து. வெங்கட்ராமா, தொண்டை தண்ணி வத்த இத்தனை நேரம் அம்மா கதறின்னு இருக்கா. நீ வாயே திறக்காம இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன மௌனசாமி ஆயிட்டியா? பிராமண சுவாமி, அம்மா இவ்வளோ கதறியும் மௌனமா இருக்கலே. நீங்க உங்க மௌனத்தை கைவிட வேண்டாம். அவளுக்கு ஆறுதலா ஏதாவது தெரிவிங்கோளே. அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டிவிப்பவன். என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது. நடப்பது என்பதை என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம். ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று. என்னடா சொல்ல வராமோ? அதுக்கு என்ன அர்த்தம்? அவரவர் பிராரப்த பிரகாரம், அதாவது இந்த ஜென்மத்து விஷயங்கள் முன்ஜென்ம வினை காரணமாக தான் நடக்குது. அதுக்கு தான் பிராரப்தம்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இன்னியோட வாழ்க்கை. எது நடக்காதுன்னு தீர்மானிக்கப்பட்டதோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதை தடை செய்யவும் முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம். அதனால மௌனமா இருக்கிறதே நல்லது. அதாங்க பகவான் சொன்னதோட அர்த்தம். வாழ்க்கையோட தன்மைய இதை விட அழகா யாராலங்க எடுத்துக்காட்ட முடியும்? தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் முருகன்னா, தாய்க்கு உபதேசம் பண்ண இவரும் ரமணர் வடிவத்துல இருக்கிற முருகன் தானுங்க. கத்திரிக்காய் கறியெல்லாம் பண்ணி போடுறேன்னு அம்மா கதறி கதறி அழுதா. என்னெல்லாமோ பேசி அந்த பிஞ்சு மனச இலக வைக்க பார்த்தா. ஆனா புல்ல மசியல. நிராசைதான் மிஞ்சிச்சு. மௌனம்தான் ஜெயிச்சுது. பகவான், என்ன தயங்கிட்டே நிற்கிறீள்? உட்காருங்கோ. ஒன்றும் இல்லை. எதுலேயுமே ஒன்றும் இல்லை. இந்த உலகமே ஒன்றும் இல்லை. இதைத்தானே நான் வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுண்டா போகிறோம். பகவான், நீங்க சொல்ற ஒன்றும் இல்லை வேற, நான் சொல்ற ஒன்றும் இல்லை வேற. வேறையா? வேற வேறேன்னு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒன்று தான். அந்த ஒன்றைத்தான் நாம் பின்னப்படுத்தி பல விதமாக பல ரூபமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லாததை ஏதோ இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் வந்தா எல்லாமே பரபிரம்மம் தான் புரிஞ்சுட்டு அப்புறம் அதோட ஐக்கியம் ஆயிடலாம். ஆனா அது அவ்வளவு சுலபமில்லையே பகவான். வாஸ்தவம் தான். ஆனா அதுக்குண்டான முயற்சியை எடுக்கலைன்னா எப்படி அடைய முடியும்? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்க முற்படணும். எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னு கைவிட்டுட்டா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, அதை விடுங்கோ. நீங்க சொல்ல வந்த அந்த ஒண்ணும் இல்லை, அது என்ன? அதை சொல்லுங்கோ. என்ன இருந்தாலும் பெத்தவா இல்லையா? ஒரு 2 வார்த்தையாவது பேசியிருக்கலாமே பகவான். இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. நீங்க இப்படி தயங்கி தயங்கி கேட்கறத பார்த்ததும் எனக்கு அந்த கீரை பாட்டி ஞாபகம் தான் வருது. தினமும் எனக்கு கீரையை சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பா. நான் சாப்பிட்ட பரம்தான் அவ சாப்பிடுவா.
ஏன் தாங்கிண்டே நிக்கிறேன்? பிராமணசாமி, சொல்லுங்கோ. ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கீரை கிடைக்கல. பிராமணசாமி காக்கி போட இன்னைக்கு எதுவுமே இல்ல. இந்த தண்ணி தான் ஆகாரம். எதுக்கு நீர் ஆகாரம்? கீரையே சமைக்கலாம். உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அதான் மரத்துல இருந்து பறிச்சு வச்சிருக்கேன். இங்கேயே அடுப்பு மூட்டி சமைக்கலாம். இந்தாங்கோ. பிராமணசாமி, நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு, உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன். தோ நொடி பொழுதுல ஆக்கிடுறேன். நான் தான் கீரைப்பாட்டி. எல்லாரும் என்ன கீரைப்பாட்டி கீரைப்பாட்டின்னு கூப்பிட்டு அந்த பேரே எனக்கு நிலைச்சு போச்சு. சொந்த ஊரு வந்தவாசி கிட்ட இருக்கிற தொள்ளாரங்கிற கிராமம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாமரத்து குகையில தங்கி நம்ம பிராமணசாமிக்கு பலவிதமான கீரையை சமைச்சு போடுற அருள் எனக்கு கிடைச்சது. சாமி விருப்பாட்சி குகையில தான் இருப்பாரு. கீழேந்து மலை ஏறி நான் இது வரைக்கும் வருவேன். என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் நான் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தபோது ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ராத்திரி வேளை அப்போ அந்த கீரை பாட்டி ஆலமரத்து குகையில தங்கி இருந்தா. சில திருடர்கள் பாட்டி கிட்ட நிறைய பணம் இருக்குன்ற எண்ணத்துல அந்த குகைக்குள்ள புகுந்துட்டா. அவளை பார்த்த பாட்டி அதிர்ந்து போய் அப்படின்னு கூச்சல் போட்டா. பக்கத்துல நமச்சிவாயன் குகையில நான் இருந்தேன். பாட்டியோட சத்தம் கேட்டதும் இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு நான் வெளியில வந்தேன். என்ன பார்த்ததுமே திருடர்கள்லாம் ஓடி போயிட்டா. பகவானுக்கு அப்ப வயசு 17-18 இருக்கும். மௌனமா இருந்த காலகட்டம். அபயம்னு குரல் எழுப்பினவங்களுக்கு ரக்ஷகனா இருந்து ஆறுதல் அளிச்சிருக்காரு. கீரைப்பாட்டியோட மனப்பூர்வமான தொண்டோட பலன்தான் மறுபிறவியில பசு லக்ஷ்மியா பிறந்து பகவானுடைய அன்பும் கருணையும் கிடைச்சதா எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மெல்லாம் ரமணரை ரொம்ப நம்புறோம். ரமணர் மூலியமா அஸ்வினியோட எயில்மெண்ட்டை குணப்படுத்திடலான்னு அம்மா ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்கா. அதே மாதிரி ரமணர் மேல அதீத பக்தி கொண்ட ஒரு டாக்டர் இருக்கார். அப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட நாம போய் காட்டலாம். He is none other than Dr. Anand, the president of Ramanashramam. Of course, இந்தியாவில் அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். நான் தனிப்பட்ட முறையில் அவர் அணுகி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, அவர் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ரமணாசிரமம். அதோட ரமண பகவானோட வம்சாவளியில வந்து வரவர். அதனால நம்ம ரிப்போர்ட் அவர்கிட்ட அனுப்பிச்சு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதா நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. ரொம்ப நல்ல சஜஷன். திடீர்னு இப்படி எப்படி நான் தோணித்து உங்களுக்கு? எல்லாமே பகவான் ரமணரோட அனுகிரகம் தான். அப்பா, வாட் யூ செட் இஸ் ரைட். ஐ திங்க் எல்லாருமே லெட்ஸ் கன்கர் வித் திஸ். இதுல இன்னொரு விஷயம் ஒரு வியாதியோ உபாதையோ ஏற்படுறதுன்னா பாதி மெடிக்கல் பாதி மனோரீதியானது. எஸ், யூ ஆர் ரைட். இது நிறைய பேருக்கு பொருந்தும். அதனாலதான் அஸ்வினி கிட்ட மனோதிடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். சமஸ்கிருதத்துல ஒரு வசனம் உண்டு, யத் பாவம் தத் பவதி. அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நாம மாறிடுவோம் அப்படின்னு. நமக்கு குணமாயிடும் 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 அப்படின்னு நினைச்சோம்னா நாம ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடுவோம். இது எல்லாமே சைக்காலஜிக்கலா ஏற்படக்கூடிய ஒண்ணு. ஒரு உதாரணம் சொல்றேன். இது பழைய காலத்து கதை தான். ஒரு சந்தர்ப்பத்துல என்னாச்சுன்னா, ஒரு ராஜா தான் ஒரு சின்ன ஓனான முழுங்கிட்டதா சைக்காலஜிக்கலா ஒரு ஃபீலிங் வந்துட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்லி பார்த்தாலாம்.
ஆனா அவர் எதையுமே ஏத்துக்கலையாம். இல்ல அது வயித்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்ல, அது என் உடம்ப பாதிக்கிறது, என் உயிருக்கே ஆபத்து வந்துடுதுன்னு பீதி அடைஞ்சிட்டாராம். ஒரு கட்டத்துல நான் செத்து போயிட போறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒருத்தருக்குமே தெரியலையாம். அவரோட மனப்பிரமைய எப்படி கியூர் பண்றதுன்னு தெரியல. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தும் இல்ல எனக்கு சரியாகலன்னு சொல்லிண்டே இருந்தாராம். அப்போ ராஜாவோட மருத்துவர் ஒரு ஐடியா பண்ணாராம். அது என்ன ஐடியா தெரியுமா? அதாவது மெழுகால ஒரு சின்ன ஓணான தயார் பண்ணாராம். ராஜாவுக்கு வாந்தி வர மருந்து கொடுத்தாராம். ராஜா கண்ணை மூடிண்டு வாந்தி எடுக்கிறச்ச அந்த மருத்துவர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஓணான அதுல போட்டுட்டாராம். மகாராஜா, இத்தனை நாள் உங்க வயிற்றுக்குள்ள இருந்த ஓணான் வெளியே வந்துட்டு பாருங்கோ அப்படின்னாராம். அத பார்த்ததும் ராஜாக்கு ஏக சந்தோஷமா, நாம குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னு. சோ நம்ம வாழ்க்கையில மனோரீதியா பல பாதிப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா, ஒரு மாத்திரைய ஒரு டாக்டர் கொடுக்கறார் அப்படின்னா அந்த மாத்திரைய நாம சாப்பிட்டா குணமாயிடுவோம் அப்படிங்கிற மனோரீதியான நம்பிக்கையும் அதுக்கு ஒரு காரணம். அதே மாத்திரைய அவர் ஒரு விஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அது நமக்கு விஷமா தான் தோணும். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் திங்கிங். கார்த்திக், நீ என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? அஸ்வினி சீக்கிரம் குணமாகணும் நான் மனசுக்குள்ள ரமணர்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர் ஆர்டன், ஒரு 2 minutes பேசலாமா உங்களோட? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், ஒரு பர்சனல் உபகாரம். நீங்க தப்பா நினைச்ச கூடாது. நீங்க இப்போ பிராக்டிஸ் பண்றதுலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேவர் உங்ககிட்ட இருந்து. அதாவது என்னுடைய கிராண்ட் டாக்டர் அஸ்வினி, கரெக்ட், அவதான். என்னென்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். கரெக்ட் டாக்டர், கரெக்ட் டாக்டர், கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், யூ ஹேவ் கரெக்ட்லி கெஸ்ட். எஸ் டாக்டர். என்ன டாக்டர்? she has been diagnosed with suspected எஸ் டாக்டர், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். அது டாக்டர், அது நான் நேரம் வந்து சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் டாக்டர். we are all very much worried, but what I will do, அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் உங்ககிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும். தேவைப்பட்டா வேணும்னா இன்னொரு ஸ்கேன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு ரிப்போர்ட் அனுப்புறேன். தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க பார்த்து சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். யா, நான் அஸ்வினி அழைச்சிட்டு வரேன். எஸ் டாக்டர், ஐ வில் கம் வித் அஸ்வினி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் திங், இந்த ரிப்போர்ட் அவருக்கு அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிட்டு let us wait for the result.